பல போராட்டங்களை கொண்ட மண் இந்த கேஜிஎஃப் மண். இந்த கேஜிஎஃப் மண்ணிலே பங்கேற்பதிலே மிக்க பெருமைப்படுகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு இந்த நாட்டுடைய பொருளாதாரத்திலே ஆழப்பெரிய தியாகமும் ஆழப்பெரிய உழைப்பும் இந்த கோலார் தங்கவயலுக்கு இருக்கு. ஏன்னா இங்க பிரிட்டிஷ்கார காலத்தில் இந்த தங்கவயல் ஆரம்பிக்கப்பட்டு 2001 வந்து இந்த கோலார் தங்கவயல் மூடப்படுகிறது. அதோடு இல்லாமல் இன்றைக்கு பெமல் தொழிற்சாலை இருக்கு. பெமல் தொழிற்சாலையில 20 ஆண்டுகள் 30 ஆண்டு காலமாக பணியாற்றக்கூடிய தொழிலாளிகள் நிரந்தரம் செய்யப்படாமல் இன்று வரை ஒப்பந்த தொழிலாளிகளாக கான்ட்ராக்ட் லேபர்களாக இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இங்கே இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனால் இங்கே வேலைக்காக தினந்தோறும் பெங்களூருக்கு 10,000 பேர்கள் செல்வதாக நான் கேள்விப்பட்டேன். ஏனென்றால் இன்றைக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து இங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இன்னைக்கு பிஜேபி அவங்க அலைன்ஸ் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு கோலாறுல எம்பியா இருக்காங்க. இன்னைக்கு இந்திய நாட்டுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கிறான்னா குமாரசாமி இருக்காரு. அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க தான் இங்க எம்பியா இருக்காங்க. ஆனால் இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்கள் வேலை இல்லாம தினந்தோறும் இன்னைக்கு பெங்களூருக்கு சென்று வேலை முடித்துவிட்டு ராத்திரி 10 மணிக்கு வராங்க. ஆகவே மீண்டும் இங்கே அந்த தங்கவயல் தொடங்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு குமாரசாமி மத்திய கனரக தொழில் அமைச்சராக இருக்கார். அவர் அதுக்கான எந்த முயற்சி எடுக்கல. அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த முயற்சி எடுக்கல. ஆனால் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு இன்றைக்கு தோழர்கள் இருக்கின்ற நம்முடைய கட்சி தோழர்களெல்லாம் இந்த உரிமைக்காக இந்த மண்ணிலே தொடர்ந்து போராடிட்டு இருக்குங்க. தொடர்ந்து நம்முடைய ஜோதிபாசு அவர்கள் நம்முடைய தேசிய தலைவரை சந்தித்து டெல்லியில ஜந்தர் மந்தர்ல ஒரு போராட்டம் நடத்தினாங்க. எதற்காக போராட்டம் நடத்தினாங்கன்னா இங்கே போராட்டம் நடத்துறாங்க. ஒன்றிய அரசுக்கு காது கேட்கல. ஆகவே ஜந்தர் மந்தர் டெல்லியில போய் அதாவது இந்த கோரிக்கைகளுக்காக பெமல் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்தணும். அதே மாதிரி வேலை செய்தவர்கள் இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க. அந்த வீடுகளுக்கு பட்டா கிடைக்கல. நாடு சுதந்திரம் பெற்று 28 ஆண்டுகள் ஆகுது. சுதந்திர இந்தியாவில் இதுவரை இந்த நாட்டுடைய பிரஜை தான் என்று சொல்லிக் கொள்வதற்கு கையாளும் நிலம் கூட இல்லாமல் புறம்போக்கு வீட்டிலே குடியிருந்து பிறந்து வாழ்ந்து சாகும்போது கூட நிம்மதியாக 5 கால் அடி சொந்த நிலம் இல்லாமல் புறம்போக்கு சுடுகாட்டிலே புதைக்கின்ற அவல நிலையில் நாட்டு மக்கள் இருக்காங்க. குறிப்பாக இந்த கோலார் தங்கவயல் மக்கள் இருக்காங்க. அங்கே குடியிருக்கிற வீடுகளை வந்து பட்டா கொடுக்கணும்னு சொல்லி டெல்லியில போராட்டம் பண்ணாங்க. நம்முடைய தேசிய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் டி. ராஜா அவர்கள் கூட மாநிலவை உறுப்பினராக இருக்கும்போது இந்த கோலார் தங்கவயல் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பினாங்க. இவ்வாறு தொடர்ந்து இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இந்த தொகுதிக்காக தொகுதி மக்களுக்காக